ஒரு வழியாக காடை வாங்கியாதாச்சுப்பா. வாங்க காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்லாம் அதை வெட்டி வச்சாச்சு. தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு. இப்போ அப்படியே எண்ணெயை காய வச்சு கடவுள் பருப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். கடவுள் பருப்பு நல்லா வெடிச்சிச்சுங்க. அப்படியே இதில் கொஞ்சமாக பட்டை கிராம்பை போட்டுக்கிடுவோம். பட்டை கிராம்பை நல்லா எண்ணெயில் போடுற மாதிரி கிண்டி விட்ருவோம். அப்படியே பச்சை மிளகாயை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்குங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறோம். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வெட்டி வச்ச தக்காளி அப்படியே போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்படியே போட்டுக்கிறோம். போட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டிட்டுக்கிறோம். அதில் அப்படியே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு போட்டுக்குங்க. கூட போட்டு கக்கிய விட்டுறாதீங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம், கரம் மசாலா, மிளகுத்தூள் போட்டுக்குங்க. அப்படியே அப்போ தான் நல்லா காரமாக இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். அப்படியே கொஞ்சோண்டு சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்குங்க. அப்படியே கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிண்டி விடுங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. அப்படியே சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சாதான் அடி பிடிக்காது, நல்லா வதங்கும். இப்போ அப்படியே காடையை போட்டுக்கிறோம். ஃபைனலாக நம்ம டிஷ்ஷுக்கு வந்தாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கிறோம். மசாலா நல்லா சாடுற மாதிரி. நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமாக ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். அப்போ தான் கிரேவியாக வர்ற மாதிரி ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கிறோம். கொஞ்சமாக வீட்டு பொடி சேர்த்துக்கிறோங்க. அப்போ தான் நல்லா கெட்டியாக இருக்கும். சேர்த்து விட்டு நல்லா கிண்டிக்கிறோம். கிரேவி கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். காடை நல்லா வேகட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். அப்படியே A few minutes later. இப்போ அப்படியே திறந்து பார்ப்போம். நல்லா வெந்திருக்குங்க. அருமையாக காடை கிரேவி அருமையாக வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு. அப்படியே கிண்டி விட்டுக்கிறோம். கிரேவி நல்லா படுற மாதிரி, காடையில் நல்லா சாடுற மாதிரி கிண்டி விட்டுக்கிறோம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதான். செட்டிநாடு காடை கிரேவி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மசாலாவோடு சேர்த்து ரெட்டிஷாக இருக்குங்க. பார்க்க அப்படியே எச்சி ஊறுது. இப்படியே சாப்பிட்றலாம் போல். சூடாக இருக்கே, என்ன பண்ணுறது, ஆற வச்சு தான் சாப்பிட்ணும்.
2 பேரும் சேர்ந்து கடைசியில் காடையை கொண்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் சூப்பர் டேஸ்ட்டா, நாளைக்கு இதே மாதிரி செய்யலாம்டா.